அதில் கன்னியாகுமரியில் தரமான சம்பவம் பண்ணார். நம்ம மனோ தங்கராஜ் சால்வ் போடப்போ நிறுத்திட்டு நல்லா ஒன்றும் போட வேணான்ட்டார். அந்த அளவுக்கு கடுமையான கோபம். திமுக மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கார். இவங்க சும்மா ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ரைடு போனால் அங்கேருந்து ரிப்போர்ட் போடுவோம். யாரும் கேட்டு தானே சிஎம் ட்வீட் பண்ணணும். அவரும் அவர் பங்குக்கு உடனே பாஜகவா ஐடியா இதுவா பாஜக நெருக்கிறது போடு அப்படின்ட்டு போட்டேன். ஸ்கூல் வந்து பேசுறது ஒரு இடத்துல கூட திமுக நல்லா ஆட்சி பண்ணிச்சு, திமுக நல்லா ஸ்டாலின் ஒரு சிறந்த முதல்வர், இந்த ஆட்சி தொடரணும். அப்போ எங்கேயுமே எதுவுமே பேசலை. ஒரு பக்கம் அதிமுக வாழ்த்துறாரு, ஒரு பக்கம் ஸ்டாலினை கண்டுக்க மாட்டேங்கிறார், ஒரு பக்கம் மனோ தங்கராஜ் அவமானப்படுத்துறாரு, ஒரு பக்கம் அவங்களுக்கு அவ்வளோ காமெடி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, இதுதான் கடைசி கூட்டணியாக இருக்கும். இந்த தேர்தல் முடிவுகள் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. ராகுல் காந்தி கை இந்த தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் ஓங்கும். விக்ரம் படத்தில் வருவாங்கல்ல ஏஜென்டினா பிரசன்ஸா அப்படின்னு, அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் அமைக்கப்பட்ட ஏஜென்டினா. திமுக இந்த தேர்தலில் தோத்துச்சுன்னா அவருடைய முடிவுரையை அவங்க எழுதுறாங்கன்னு அர்த்தம். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழகம் வரல அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனா இப்ப அவரு தமிழகம் வந்திருக்காரு, பிரச்சாரமும் மேற்கொண்டாரு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அவர் பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ண செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து டோட்டலா மாத்தி எல்லாமே சொல்லியிருக்காரு சார். அது என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ணாரு? ராகுல் காந்தி வரமாட்டாருன்னு சொல்றேன். வரமாட்டாரு. ஒருவேளை வந்தால் அவர்களுடைய இதுக்காக பிரச்சாரம் பண்ணுவார். கன்னியாகுமரி இங்கே தான் பிரச்சாரம் பண்ணுவார்னு சொன்னோம். அதே மாதிரி சோளிங்கர் பண்ணார், கன்னியாகுமரி பண்ணார். கரெக்டா? அதில் கன்னியாகுமரியில் தரமான சம்பவம் பண்ணார். நம்ம மனோ தங்கராஜ் சால்வ் போடப்போ நிறுத்திட்டு அதெல்லாம் ஒன்றும் போட வேணான்ட்டார். அந்த அளவுக்கு கடுமையான கோபம். திமுக மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கார். இவங்க சும்மா ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம சொன்னபடி ஒன்றா மேடை ஏற மாட்டார். அது இதே நடக்காதுன்னோ அதான் நடந்தது. கரெக்டா? சரி. ராகுல் காந்தியும் டிரான்ஸ்லேட்டர்களும் ராகுல் காந்தி டிரான்ஸ்லேட்டர் பரிதாபங்கள் அப்படின்னு போட்டால் நேற்று கூட நான் ஒன்று ட்வீட் பண்ணியிருப்பேன். அவ்வளோ இருக்குது. கேரளாவில், தமிழ்நாட்டில் அதிகம், கேரளாவில் பண்ணுவாங்க. அவர் காதலெல்லாம் சொல்லுவார். அவர் வாட்டில் மைக் அங்கே தள்ளி வச்சுட்டு அவர் வாட்டில் எனக்கு என்னன்னு பேசுவார் ஒருத்தர். அந்த அளவுக்கு அவரை ப்ளீஸ் சேஞ்ச் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்லாம் அவர் சொல்லுவார் ராகுல். அப்புறம் தங்கபாலு அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார். இவர் வாட்டில் நரேந்திர மோடி தமிழகத்தை வஞ்சிக்கிறார் அப்படின்னு தங்கபாலு. அதான் அவர் தான் ஃபேமஸாக இருந்தார். இப்போ இவர் வந்துட்டார். அதுவும் ஒரு இடம் இல்லை, 2 இடம் பண்ணி வச்சு பெரிய குழப்பம். அவர் சொல்கிறது ஒன்று. சாதாரண ராகுல் காந்தியுடைய இங்கிலீஷு ரொம்ப சாதாரண ஆரம்ப நிலையில் இருக்கணும்னு கூட புரியும். அந்த அளவுக்கு ரொம்ப கிளியராக பேசுவார். அதுவும் அவர் பேசுகிற சப்ஜெக்ட்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னொன்று பிரிண்டட் தான், அது ஷீட்டு வாங்கி வச்சுட்டே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணாரோ என்ன புரியல. கேட்டால் வேறு கதை சொல்கிறாங்க. அங்கே ஸ்பீக்கர் வைக்கல, காது கேட்கல. அது காது கேட்கலன்னா காது கேட்கலன்னு சொல்லணும். அதுக்காக எனக்கு என்ன அடிச்சு விடுவீங்களா? இது ஒரு காரணமே கிடையாதுல்ல. ஏன்னா மீனிங்கே வேறையா இருக்குல்ல 2 பேரும். அதனால் அவர் காமெடிக்குரிய நபராக மாறிட்டார். காங்கிரஸ்காரங்கனால இப்படி தான் பாவம் ராகுல் காந்தி அப்படின்னு ஆயிடுச்சு. இதில் இன்னொரு காமெடி என்ன நடந்ததுன்னா, ராகுல் காந்தி வர்றது இடத்துல இவர் தான் போகணும். மாநில தலைவரில் போயிருந்தா போடா நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்னு பண்ணியிருப்பாரு. பார்த்தாங்க எப்படி தடுக்கிறதுன்னு. ராகுல் காந்தியே ஏற்பாடு பண்ணாரா என்னன்னு தெரில. சமூக வலைதளத்தில் அப்படி தான் கீழே போடுறாங்க. ஐடியில் தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட சொல்லி, இல்லை காங்கிரஸ்காரன்ட்டே சொல்லி ஒரு 10 இந்திக்காரன் அனுப்பு ஐடி மாதிரி, அவர் அங்கேயே உட்கார வை அப்படின்னு எதாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரில. இவர் வாட்டில் இவர் என்னை முடக்குகிறார்கள், கடைசி நாளில் வந்து இந்த மாதிரி வருமான வரித்துறையினர் பண்ணுறது எப்படி நல்லாயிருக்கும், என்னை முடக்குகிறார் மாநில தலைவர் ஆச்சா பூச்சான்னு பேட்டி கொடுத்துட்டாரு. அதை பார்த்துட்டு ஒருத்தர் இது என்ன நாடா இல்லை என்னது இது அப்படின்னு அவர் பங்கு கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. முதல்வர், ஒரு முதல்வர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபேக்ட் செக் பண்ணணுமா வேணாம்? குறைந்தபட்சம் உளவுத்துறையில் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஐடி போகுதுன்னா போலீஸுக்கு தகவல் தெரியாமல் போகாது, இல்லாட்டி சிஆர்பிஎஃப் போவாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் ஐடி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஐடி வந்து சிஆர்பிஎஃபோட தான் போகிறாங்க, லோக்கல் போலீஸை கூட கூட்டு போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது உளவுத்துறைக்கு உடனே தகவல் தெரியும். என்ன ரைடு போனால் அங்கேருந்து ரிப்போர்ட் போடுவாங்க. இதையாவது கேட்டு தானே சிஎம் ட்வீட் பண்ணணும். அவரும் அவர் பங்குக்கு உடனே பாஜகவா ஐடியா இதுவா பாஜக நெருக்கிறது போடு அப்படின்ட்டு போட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து வருமான வரித்துறையிலேருந்து நாங்கள் யாருமே ரைடுக்கு போகலன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம். அப்போ இது என்ன, ஒருவேளை தப்பிக்கிறதுக்காக செல்வ பெருந்தகையே கதை விட்டாரா,
இல்லை செல்வ பெருந்தகை அங்கே போகக்கூடாதுன்ட்டு காங்கிரஸ்காரங்களை ஏற்பாடு பண்ணி 10 இந்திக்காரங்களை அனுப்பிச்சு பண்ணாங்களா? என்ன கதை ஒன்றுமே தெரில. ஆனா திமுக சார்பா இருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து வேணுட்டே இழிவுபடுத்துறாரு, வேணுட்டே இப்பெல்லாம் பேசுறாருன்ற மாதிரியான கருத்துக்களை போயிட்டு இருக்கே சார். என்ன புரியல எனக்கு. திமுக சைடு இருக்கிறதால இப்ப மொத்தமாவே செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, காங்கிரஸ் வந்து அவர் வந்து ஒரு ஏற்கவே இல்லை முழுமையா அப்படின்ற மாதிரியான கருத்து. இதுதான் நம்ம அடிக்கடி சொல்றதானுங்க. காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணி வைக்கும், காங்கிரஸ்ல இருக்கிறவங்க திமுகவில் ஜாயின் பண்ணுவாங்க. இதில் 2006-11 பீரியடில் ஜாயின் பண்ணவர் தான் நம்ம பீட்டர் அல்போன்ஸ். இன்னும் சில பேர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் ஜாயின் பண்ணிட்டார், சிதம்பரமும் சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டார். அதான் காமெடி. அதனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ராகுல் காந்திக்கு எதிராகவே காங்கிரஸுடைய எதிர்காலத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுற மாதிரி திமுக கூட இழுத்துட்டு போய் விட்டுட்டாங்க. அதனுடைய விளைவு திமுக இந்த தேர்தலில், காங்கிரஸ் இந்த தேர்தலில் அனுபவிக்க போகுது. அப்போ இந்த கோபம் ராகுலுக்கு கடுமையாக இருக்குது. அந்த இதுதான் அவர் இங்கே வராதும் ஸ்டாலினை வந்து இது பண்ணாதும். அதுவும் ராகுல் வந்து பேசுறது ஒரு இடத்துல கூட திமுக நல்லா ஆட்சி பண்ணிச்சு, திமுக நல்லா ஸ்டாலின் ஒரு சிறந்த முதல்வர், இந்த ஆட்சி தொடரணும், அப்படி எங்கேயுமே எதுவுமே பேசலை. அவரை கொண்டு போய் பீகார்ல விட்டா என்ன பேசுவாரோ அதே மாதிரி இங்கேயும் அதே தான் பேசுறாரு. மோடி பஞ்சாப் அதுதான் சொல்ல வரேன். எப்ஸ்டீனு ட்ரம்ப் குதிக்க சொன்னா குதிப்பாரு. ஒரே ஒரு வரி இவர்கள் சொல்லியிருப்பாங்க, சார் ஒரு அஜெண்டாவை நாங்கள் வச்சிருக்கோம் சார், அதை மட்டும் பேசிடுங்க சார். என்ன பாஜக தான் இங்கே இருக்கிற அதிமுகவை கட்டுப்படுத்துகிறது, சரி நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. மோடியை எப்படி ட்ரம்ப் கட்டுப்படுத்துகிறாரோ அது மாதிரி மோடி அதிமுகவை கட்டுப்படுத்துகிறார், தமிழகத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறார் அப்படின்னு பேசிட்டு போயிட்டாரு. அதனால எந்த இடத்துலையுமே ஸ்டாலின் பேரையோ இல்லை வேற எது சொல் அதிமுக புகழ்ந்து வர பேசியிருக்காரு. அதிமுக வந்து வரலாற்றுல முக்கியமான கட்சி, சும்மா மறுக்க முடியாது. அவர்கள் இன்னும் ஒரு பங்கு மேலே போய் சொல்லியிருக்கணும். அவர் என்னதான் பாஜக கூட இருந்தாலும் அதிமுகன்றது தமிழ்நாட்டுக்கான ஒரு மதசார்பற்ற கட்சி அது அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் கதை கந்தலாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே சொல்லிட்டு போறாரு. ஆனா இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தானே. ஏன்னா அவங்க கூட்டணியில இருக்கவர் ஒரு தேசிய அளவுல இருக்க ஒரு தலைவர் வந்து அதிமுகவை பெருமையா பேசுறது திமுகவுக்கு அது ஒரு பின்னடைவு தான், பயங்கரமான பின்னடைவு தான். நீங்க எப்படி பேசுவீங்க? போன கூட்டத்தில் வந்து ஊழல் செய்கிறார்கள் அப்படி இப்படின்னு பேசினாரு. இந்த கூட்டத்தில் என்ன மனசு மாறினான்னு தெரியல, ஒரே நாளில் அதிமுக வந்து பல சிறப்பான இதை தலைவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பேசிட்டு அதிமுக ஒரு கிரெடிட்டை கொடுத்துட்டு போயிருக்கு. ஒரு பக்கம் அதிமுக வாழ்த்துறாரு, ஒரு பக்கம் ஸ்டாலினை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு பக்கம் மனோ தங்கராஜ் அவமானப்படுத்துறாரு, ஒரு பக்கம் அவங்களுக்கு அவ்வளோ காமெடி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரமே ராகுல் காந்தி பிரச்சாரம் காமெடி பிரச்சாரமாக போயிடுச்சு. அவர் என்ன பேச வந்தாரோ அது வந்து இன்னைக்கு ட்ரால் மெட்டீரியலாக மாறி போச்சு. ஆனா இந்த மாதிரியே நீட்டிச்சுட்டே போயிட்டு இருந்தா இவங்க உறவானது எப்படி இருக்கும் சார், இந்த கூட்டணியானது? ஏன்னா ஒரு 10 வருஷம் கிட்ட இருக்காங்க கூட்டணியில, இப்ப இந்த மாதிரியான சண்டைகள்ன்ற வரப்ப அது எப்படி தேர்தலுக்கு அப்புறம் எதிரொலிக்கும்? கவலைப்படாதீங்க, இதுதான் கடைசி கூட்டணியாக இருக்கும். இந்த தேர்தல் முடிவுகள் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. ராகுல் காந்தி கை இந்த தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் ஓங்கும். தாவேகாவுடன் காங்கிரஸ் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அநேகமாக மக்கள் நல கூட்டணியும் போவதற்கு வாய்ப்பு உண்டு. திமுக இந்த தேர்தலில் தோத்துச்சுன்னா அவருடைய முடிவுரையை அவங்க எழுதுறாங்கன்னு அர்த்தம். பெரிய அளவில் பல விஷயங்கள் வெடிச்சு கிளம்பும். அவர்கள் இப்போ கட்டமைச்சுக்கிறது ஒரு சீட்டு கட்டு மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. தோல்வின்ற ஒரு காற்று அடிச்சதுன்னா கலைஞ்சு விழுந்துரும். தோல்வி அடையாமல் இருந்தால் தப்பிக்கலாம். அப்போவும் காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வியை விலையாக பெற வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தால் காங்கிரஸ் தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அவள் தான். அதே மாதிரி தான் விசிகாவும் அவருடைய குழப்பமான மாற்றி எடுத்த இதனால அவரும் மறுபரிசீலனை பண்ணுற மாதிரி இந்த தேர்தல் முடிவு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தேர்தல் பலருடைய இதையை மாற்றி போட்டுரும், பலரை ஓய்வுக்கு கொண்டு செல்லும். பல ஓய்வு பெற்றவர்கள் மீண்டும் ஓய்வு பெற வேண்டிய நிலைமை வரும். பல மாற்றங்களை இந்த தேர்தல் விஜய் மூலியமாக கிடைக்குது. விஜயும் மிக சிறந்த பாடத்தை கற்றுக்கொள்வார். மிக சிறந்த பாடம் அவர் கிடைக்கும், ஆனால் பாடம் அவர் கற்றுக்கொள்வாரான்னு தெரியாது. கற்றுக்கலன்னா அவரும் அதோடைய பலனை அனுபவிப்பார். ஏன்னா இறுதியா ஒரு கேள்வி சார், ஏன்னா கூட்டணி எவ்வளவு கட்சிகள் அதிகமாக கூட்டணி சேர்த்த கட்சிகளும் திமுக தான். ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளே திமுகவை இப்போ பின்னடைவுக்கு தள்ளிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பிரேமலதா அவர்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பேசியிருந்தாங்க. எங்கள் ஆட்சியில் என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் அதிகமாக இருக்குது, இதை தவிர என்ன குறை இருக்குது. அவங்க ஏஜென்ட் டீனா, விக்ரம் படத்தில் வருவாங்கல்ல, ஏஜென்ட் டீனா பிரசாத் சார் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் அனுப்பப்பட்ட ஏஜென்ட் டீனா கூட்டணி கட்சி தலைவர் மாதிரியே இருப்பாங்க.
நேரம் பார்த்து ஏஜென்ட் டீனா வெளியே வந்துருவாங்க. அந்த மாதிரி வெளியே வரதான் என்ன எங்களுடைய ஆட்சி, அண்ணனுடைய ஆட்சிக்கு எதிராக பெரிய அளவில் எந்த அளவிற்கு குற்றம் இருக்கிறது? பாலியல் குற்றங்கள், மது, போதை, இதை தாண்டி வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்? இது ரெண்டு தான் பெருச. தமிழ்நாட்டை கள்ளச்சாராயம் மது போதையில் வர்றது தானே, குடும்ப வன்முறை மது போதையினால வர்றது தானே, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மது போதையில் வர்றது தானே, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் பலாத்காரம் எல்லாமே மது, போதை, மெத்து, கஞ்சா இதனால வர்றது தானே. ஒரு தலைமுறையே சீரழித அது மது போதையினால வர்றது தானே. எவ்வளோ சாதாரணமாக இருக்குது இவங்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா என்ன நினைப்பு? மது போதை கலாச்சாரம் பெருகுதுன்னா இவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதுதானே. என்ன செஞ்சான் கொச்சிக்காரன், என்ன செஞ்சான் அப்படின்னு வடிவேல் பேசுவார். அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படி என்ன பண்ணிட்டான் கட்சிக்காரன்? ஒரு இதுக்கு ஆசைப்படக்கூடாதா? அதுக்காக நீ என்னென்ன பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மது போதை, போதை கலாச்சாரம்ன்றது நம்மளுடைய வாழ்வே அழிக்கிறது. 3 தலைமுறை வேஸ்ட்டாக போச்சு. ஏன் வட இந்தியர்கள் உள்ளே வேலைக்கு வரான்? இவன் வேலைக்கே போக மாட்டேங்கிறான். மது போதை, காலையில் எந்திக்க முடியல, ஹேங் ஓவரு, லீவு போடுறான். உடல் தொடர்ச்சியாக மது போதைன்னா ஓரளவுக்கு மேலே ஒத்துழைக்காது. அப்போ அந்த இடங்களெல்லாம் தான்றாக வட இந்தியர்கள் கடின உழைப்பாளிகள். அவன் வாட்டில் இந்த சம்பளத்தோட கம்மியாக வாங்கின்னு அங்கேயே சமைச்சு சாப்பிட்ணும், அங்கேயே தங்கிக்கிட்டு 12 மணி நேரம் வேலை செய்கிறான். இது எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு முதலாளியாக இருக்கிறவன், ஒரு கட்டட கான்ட்ராக்டர்னா அவங்கள ஹோட்டல் முதலாளி, கடை வச்சுருக்கலாம். அது இப்போ நம்ம ஹிந்தி கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. எந்த ஹோட்டல் போனாலும்னா ஏதாவது புரியுதா? நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று பண்ணுறான். சுடுதண்ணி எடுத்துகிட்டு வரானா காப்பி கொண்டு வரான், தோசை கொண்டு வரானா இட்லி கொண்டு வரான். ஏதாவது அவன் கஷ்டப்பட்டு தமிழ் கற்றுக்கிற வரைக்கும் நம்ம ஹிந்தி கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் யார் காரணம்? முன்ன மலையாளிகள் அதிகமாக வருவாங்க. இவர்கள் மலையாளிகள் எதிராக குதிச்சிக்கிட்டு இருப்பான். மலையாள டீ கடையில் போய் திட்டிக்கின்னு சண்டை போட்டுன்னு இருப்பான். இது ரோட்லேயே தெரிஞ்சிட்டு இருக்கோம். அவன் திட்டெல்லாம் வாங்கிக்கின்னு வேலை செஞ்சுட்டு 2 வீடு கட்டுருவான் சென்னையிலேயே. பல மலையாளிகள் நான் பார்த்துருக்கேன். டீ கடை இருக்குல்ல, அந்த வருமானம் வேற லெவல், கண்ணுக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு அசால்ட்டாக இன்றைக்கும் சொல்கிறேன் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சாதாரண டீ கடையில். ஒரு குரூப் ஒன்று இருக்குது, டீ கடை குரூப்பு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருமானம். நம்மளாம் அங்கே தான் போய் சண்டை போட்டு இருப்பான். ஏய் பார்த்தியா என்னடா போட்டிருக்க டீ அப்படி இப்படின்னு அவன் கம்முன்னு கேட்டுன்னு அவன் வீடு மேலே வீடு கட்டின்னு சொத்து மேலே சொத்து வாங்கிட்டு போவான். இது சண்டை போட்டுன்னு ரோட்டில் பண்ணி ஸ்டேஷனில் போய் நின்று இருக்கும். இருக்கிற சேமிப்பையும் அங்கே கொடுத்துட்டு ஜாமீனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்படி தான் மலையாளிகளுக்கு எதிராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்புறம் சில பேர் படிக்கலாம் ஆரம்பித்தோன்னா அவர்கள் இதை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலைக்கு டீ கடை அதுக்கெல்லாம் வரதில்லை. அந்த இடத்த வட இந்தியர்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? சின்ன வயசுலேருந்தே போதைக்கும் இதுக்கு அலையா நீங்கள் எங்கே வேலை போவீங்க, எங்கே படிப்பீங்க, எங்கே நீங்கள் ஒரு சரியான ஒரு மனுஷனாக இருப்பீங்க? 2வது பெண்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? பெண்களுக்கு இன்னைக்கு கூட ஒன்று நடந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு கூட ஒரு பாலியல் இது நடந்திருக்கா இல்லையா? பயம் இருக்கா? அண்ணாமலை சொல்கிறாரு, குற்றவாளிகளுக்கு இந்த ஆட்சியில் போலீஸை பார்த்தா பயமே இல்லாமல் போச்சு. அதுக்கு அடிப்படை காரணம், பயம் இல்லாமல் போகிறதுக்கு அடிப்படை காரணம் உங்கள் பேலன்ஸ் மைண்டு போயிடுச்சுன்னா பயம் இருக்காது. நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க, எதில் ஒருத்தன் இடிக்கிறான், ஏதாவது ஒரு மாதிரி பேசுகிறான், நீங்கள் கொஞ்சம் அப்படி லைட்டாக பேசிட்டு கலைஞ்சி வந்துடுவீங்க. உங்களுக்குள்ள கோவம் இருக்கும், ஆனால் வந்துடுவீங்க. அது காரணம் பேலன்ஸ் மைண்டு. நமக்கு 1000 வேலை இருக்குது, கொண்டு போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. சரி நீயே பெரிய ஆளாக இருப்போ, வந்துடுவோம், கொஞ்ச நேரம் கோவம் இருக்கும், அப்புறம் நம்ம வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவோம். நஷ்டம் யாருக்கும் கிடையாது. ஆனால் போதையில் இருந்தீங்கன்னா எடுத்தோன்னே அந்த கோபம் ரெட்டிப்பாகும். பக்கத்தில் ஏதாவது ராடு கல் இருந்தால் எடுத்து அடித்து மண்டையை உடைப்பீங்க. அடுத்து உங்கள் வேலைக்கு போவீங்களா? ஸ்டேஷனில் போயிருப்பீங்க, வழக்கு போட்டு உள்ளே பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க இருக்கிற துட்டெல்லாம் இல்லாட்டி நகையை அடக்கு வச்சு துட்டை எடுத்துக்கின்னு ஒரு வக்கீலை போய் பிடிச்சி அவனுக்கு துட்டை கொடுத்து ஜாமீன் எடுக்கிறதுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு அலைஞ்சிக்கின்னு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கின்னு ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு வந்து இங்கே இந்த புழல் ஜெயிலில் கொண்டு வந்து கொடுத்துக்கின்னு நடக்குதா இல்லையா? என்ன காரணம்? போதை. அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி மீண்டும் வரும்ன்றது, மீண்டும் இந்த ஆட்சி அமையும், அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஒரு டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. இந்த மாதிரிலாம் இதாவது அவங்க நம்ம கற்றுக் கொடுத்துனுக்குறாங்க, இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. அப்போனா அப்போ உங்களுக்கு யார் கத்துறது? ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் இன்ன வரைக்கும் நடந்திருக்கீங்களா? 5 வருஷம் ஒரு ஆட்சியை எதிர்த்துட்டு உங்களுடைய செயலாபத்துக்காக அங்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் முட்டு கொடுத்தா பத்திரிகையாளர்லேருந்து எல்லாரும் உங்களுக்கு முட்டு கொடுக்கணுமா? அது கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, அவன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். கண்டிக்கிறவன் கண்டிக்கிறவன் செய்து சமூக வலைதள காலம். நீங்கள் இப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு ஒரு பெற்றோர் வந்தா போ 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 அப்படின்ட்டு கோவத்தை காமிச்சின்னா அடுத்த செகண்ட் வந்துடும். நடந்துச்சா இல்லையா? சிஎம் ஒரு அம்மா மனு கொடுக்குது, மனு வாங்கிட்டு அப்படி தள்ளி விட்றாரு,
போன 2021 என்ன பண்ணீங்க? மனு வாங்கி டப்பாவில் போட்டு இந்த மனுக்காக தனி டிபார்ட்மெண்ட் இல்லாத உருட்டுனீங்கல்ல. இப்போ உங்களுக்கு தொடுறது கூட வெறுப்பாக இருக்குது. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? வாழ்நாள் அந்த அப்பா மறப்பாரா? அந்த குழந்தை மறக்குமா? ஒரு சின்ன குழந்தை இப்படி கை நீட்டு போகுது. ஏன் கை கொடுங்களேன், கையை கொடுக்குங்களேன், கண்ணத்தை லைட்டாக தட்டுங்க, மறந்துடாதீங்க, நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம்ட்டு போங்க. அவர் ஊர் பூரா சொல்லிகிட்டு இருப்பார். 4 தேர்தலுக்கு உதயசூரியன் ஓட்டு போடுவார். கரெக்டா? ஸ்டாலின் என்கிட்ட பேசினார், குழந்தைய தட்டி கொடுத்தாரு. குழந்தைக்கு என்ன பேர்? அப்படியா? என்ன கெட்டு போகுது? ஆனால் அதை செய்யக்கூட மனசு வராத அளவுக்கு நீங்கள் மன்னர் மனோபாவத்தில் இருக்கீங்க. நான் தொட்டக்கூடாது, கிட்ட வரக்கூடாது அப்படின்ற ஒரு மனோபாவத்தில் இருக்கீங்கன்னா எப்படி? என்னன்னா ஸ்ட்ராட்டஜி டீம் சொல்லியிருக்காது. அதே ஸ்ட்ராட்டஜி டீம் சார் ஒருத்தர் குழந்தை தூக்கிட்டு வருவார், குழந்தை கை நீட்டும், கையை குலுக்கிட்டு குழந்தை கன்னத்தில் தட்டிட்டு என்ன பேர் என்ன விசாரிச்சுட்டு அனுப்பணும் சார்னா அதை பண்ணுவார். மறுநாள் பண்ணாரா? பெருசாக ட்ரால் மெட்டீரியல் ஆனோன்னா இன்றைக்கி காலையில் பாருங்கள், வலுக்கட்டாமல் ஒரு குழந்தைய வாங்கி தூக்கி வச்சுக்கின்னு தேவையாது. அந்த குழந்தைய கை கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இது வாங்கி தூக்கி வச்சுக்கின்னு அது போஸ்ட் கொடுத்துட்டு வா ரெடியா ஓகேவா அப்படி. இந்த நடிப்பு எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? சமூக வலைதளம் காலங்க. நீ சும்மா அப்படி கூட வரவன போ அப்படி அப்படின்னா கூட அதை எடுத்து போட்டு ரவுண்ட் பண்ணி காமிப்பான், அடித்து தள்ளினார். நேற்று ஒருத்தன் இவர் வரவில்ல சைக்கிளில் வரான், அவன் ரெட்டையில சின்னம் வச்சுருக்கான். அவனு என்ன இவர் வருவார் நம்ம ரெட்டையில வச்சுட்டு போனா இன்னும் அவன் அப்படியே போகிறான். அவனை மடக்கி அடிக்கிறாங்க, மண்டையில் அடிக்கிறாங்க, ரெட்டையில ஒருத்தர் கிழிச்சு போடுறான். இதுதான் திமுக. இந்த மாதிரி இந்த இது விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து தான் ஜனங்க இவங்களை ஓரங்கட்டியாக வச்சுருந்தாங்க. எம்ஜிஆருக்கு அப்படி பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க. அதை பார்த்து பார்த்தா ஜனங்க வெறுத்து போனாங்க. எல்லா இடத்துலையும் கும்பல் சேர்ந்துக்கிறது, ஒரு மாதிரி பண்ணுறது, ஸ்டேஷனில் வந்து முறைக்கிறது, நியாயமான விஷயங்களே இவங்கள்ட்ட இருக்காதுன்றது தான். அதிமுக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக பண்ண மாட்டாங்க, இருக்கிறாங்க அகாதோகா இருப்பாங்க. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. இதனால தான் மக்கள் வந்து மாற்றியே குத்துருந்தாங்க. இந்த தடவை இந்த இதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இந்த 5 வருஷம் நல்லா சிறப்பான சம்பவம்லாம் பண்ணிவிட்டு இப்போ சீனை போட்டுட்ருக்காரு. இப்போ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ திமுக பார்த்தீங்கன்னா சொந்த காசிலே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தான் கூட்டணிகளே வந்து அவங்களுக்கு காப்பு வைக்கிறதா மாறிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.